கைஸ், நம்ம வந்துட்டு 21 டேஸ் சேலஞ்ச் வந்து போயிட்டுருக்கு. சைட் பை சைட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஜென்ரல் தமிழில் வந்து டெய்லி ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம அப்படி பார்த்துட்டே வரலாம். அதில் பார்த்தீங்கன்னா 2012 2024 வரைக்கும் 35 செட் கொஷின் பேப்பர் இருக்குது. நம்ம அப்படியே படிச்சுட்டே வந்தோம்னாலே நமக்கு ஒன்ஸ் நம்ம ரீட் பண்ணிகிட்டே வந்தோம்னாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நம்ம தமிழில் நல்லாவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம அப்படியே போகலாம், படிச்சுட்டே அப்படியே போகலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதல் எழுத்து அளவொத்த நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை ஆகும். இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம், அகன்ற உலகம், பழமொழியினை நிறைவு செய்க, மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொற்களை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ. நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்று வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை வேந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பலோசை, அகவலோசை, துள்ளலோசை, தூங்கலோசை. இங்கே நமக்கு ஆன்சர் ஓங்கலோசை. அதுதான் பொருந்தா சொல். எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. பிரித்தெழுதுக. நீளுழைப்பு, நீள்கூட்டல் உழைப்பு. படமடா கோயில் பகவர்க்கு 1 ஈயில், நடமடா கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா, நடமடா கோயில் நம்பர்க்கு 1 ஈயில், படமடா கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை பொலிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத கலை நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுவர் நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்றி. குறையப்பட இடம்பெற்றுள்ள அணியாது ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைப்பொருள் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். வலவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdoms, an anthology of poems from classical Tamil and the புறநானூறு தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடைய தலைவன் வலன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றிற் புலனென மொழி புலனுணர்ந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்டவெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சுத்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உவே சுவாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. தமிழ் வடமொழியின் மகளென்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக்கலை மீட்டெடுப்பதை தமது குறிக்கோள் என கூறியவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழக்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லி. இது 3மே வரும். இவை 3ம். உப்பள தொழிலாளர் ஊர்ப்பு வாழ்க்கை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பாசிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார்? திரு வி. கல்யாணசுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின், ஹாங்க் மேக்சின்ஸ், ஜான் செஃபர்ட் வாரன், மைக்கேல் ஆல்ட்ரிக். ஸோ ஃபஸ்ட்டு ஒனோட ஆன்சர் வந்துட்டு
குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சிடுதல். செகண்ட் ஒன் வந்துட்டு கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் பெப்பர்ட் ஃபான் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிக் இணைய வணிகம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நமக்கு தெரியாது. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. கூறினார். இரண்டும் கூற்றுங்களும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசிம்ம மேச்சுரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் எனும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. ஸோ இது நமக்கு நல்லாவே தெரியும். உடுக்கை, கணப்பறை, தவுள், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. 6. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரை காண்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகரவரிசைப்படுத்துக. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. தாய் என்ற வேர்ச்சொல்லின் விளையாண்மை பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். செல். ஒளி வேறுபாடடைந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். கருப்பம், சுற்று, சபதம். இந்த சூழ் சூளுரை அப்படின்னு நினச்சிருந்தா சபதம் இந்த மாதிரி வச்சு கூட போட்டுடலாம். பிழையற்ற தொடரை காண்க. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லாத சொற்களாக குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறை இடக்கரடக்கல், மங்களம் ஆகியவையாகும். ஃபர்ஸ்ட் ஒன் சரி, செகண்ட் ஒன் தவறு, தேர்ட் ஒன் சரி. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு நப்பூதனார். காசிகானம் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். நமக்கு ரொம்ப ஃபேவரட்டான கொஷின். ஐ என்பது தலைவன். ஃபிக்ஷன்னா புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே காதிற் பட வேண்டும் என பாரதியார். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. 14 என்றால் 18. இனிவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடிகள் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள் குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் பழமொழி பேசும் மக்கள். மணிமேகலை சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிலார். திருவிழாப்புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகிழு வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவ வனத்தை நீத்து ஒருபோதேனும். இவ்வடிகள் தீபவனம் என்பது கடம்பவனம். பாரதியார் பாடிய நூல்களில் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வல்லுலகிரெங்கே நாளு என தொடங்கும் இடட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காலமேகம். சரியானதை கண்டறிக. 1, 2, 4 கரெக்டு. தேர்டு மட்டும் ராங்கா. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் பெற்றுள்ளது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நூலகம். ஆக்சுவலி இது மனோன்மணியத்தை பற்றி போய் ஃபுல்லாக படித்தா தான் இது நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். எஸ். திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கோதர பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். மார்கழி திங்கள் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என அழைக்கப்பட்டவர் தேவநேய பாவனார். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கின கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நிறைவு பரிசினை பெற்ற முதல் பாடல் ஓமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று போற்றப்பட்டவர் உடுமலை நாராயண கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்று தமிழ்தாய் வாழ்த்திலே பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளித்தது 4 அடி உயரத்தில். அஷூராபியாசம், வித்யாபியாசம், வித்யாரம்பம், சீதால பத்திரம். ஸோ அஷூராபியாசம்னா எழுத்து பயிற்சி, வித்யாபியாசம்னா
கல்வி பயிற்சி. வித்யாரம்பம்னா கல்வி தொடக்கம். சீதாலபத்திரம்னா தாளை மடல். எனக்கும் வறுமை உண்டு, மனைவி மக்களும் ஒன்று, அவற்றோடு மானமும் ஒன்று என்று கூறியவர் தேவநேய பாவனார். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராவர் உடுமலை நாராயண கவி. ஸோ லாஸ்ட் கொஷின். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகமாகும். இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் அரசு நூலகமாகும். அது தப்பானதை கண்டுபிடிக்கணும். ஸோ செகண்ட் ஒன் தான் தப்பு, மற்ற எல்லாமே கரெக்டு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் பெரிய நூலகம். டன்.